Good morning, friends. Yesterday we have seen about the Khilji dynasty. Today we are going to see about the Tughlaq dynasty. துக்ளக் டைனஸ்டி பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த துக்ளக் டைனஸ்டி நிறுவனர் யார் அப்படின்னா, அவர் பேர் வந்து யார் என்ன அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். இந்த கியாசுதீன் துக்ளக் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஜஸ்ட் நிறுவனர் அப்படின்னா சொல்ல முடியும், வேற ஒன்றும் இல்லை. அவரை பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் he administered the துக்லதாபாத் என்ற நகரத்தை நிர்மாணித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மினிஸ்டர் துக்லதாபாத் சிட்டி. ஓகே, ஸோ அது முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் இந்த கியாசுதீன் துக்ளக்கு ஒரு பையன் இருக்கார். அவர் பேர் வந்து ஜூனா கான் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கார். ஓகேவா, இந்த ஜூனா கான் என்ன பண்றாரு அப்படின்னா வாரங்கள் காக்கத்தியரை நோக்கி படையெடுக்க அனுப்புறார். ஜூனா கானும் படையெடுக்க போறார். படையெடுத்துட்டு வாரங்கள் காக்கத்திய மன்னன் பிரதாபருத்ர தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் வந்து வெற்றி கொள்றாரு. பிரதாபருத்ர தேவ காக்கத்திய மன்னனை வென்று மிக பெரும் செல்வத்துடன் அவர் டெல்லிக்கு திரும்புகிறார். அப்படி திரும்புகின்ற போது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம அலாவுதீன் கில்ஜி எப்படி பண்ணாருன்னு, அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, செல்வங்களோடு திரும்பி இவரும் வந்து அலாவுதீன் கில்ஜியை போன்றே என்ன பண்றாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய மாமனாரை கொள்ற மாதிரி இவர் வந்து அவருடைய அப்பாவை கொள்கிறார். ஆனா நேரடியாக கொள்றது இல்லை, ஏதோ சூழ்ச்சி வஞ்சகம் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா யாரை கொன்றாரு அப்படின்னா கியாசுதீன் துக்ளக்கை கொன்றாரு. கியாசுதீன் துக்ளக் வந்து ஏறக்குறைய ஒரு 1290 அந்த ஒரு 1320 324 வரைக்கும் தான் ஆட்சியில் இருப்பார். யார் ஒரு 5 வருஷம் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா 325 இருந்து 351 26 வருஷம் யார் ஆட்சியில் இருப்பானா முகமது பின் துக்ளக் தான் ஆட்சியில் இருப்பார். 26 வருடங்கள் வந்து டெல்லி அரியணையில் முகமது பின் துக்ளக்கை பற்றி பேசும்போது இவன் வந்து ஒரு புத்திசாலின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் வரலாறு வந்து நல்ல படித்தவன் பண்பானவன்லாம் இருந்தாலும் கூட, கற்று தேர்ந்தவனாக இருந்தாலும் கூட, வரலாறு இவனை எப்படி புணருது அப்படின்னா ஹிஸ்டரி சேஸ் ஹி இஸ் a lunatic அப்படின்னு சொல்லுது. என்னது, அது வந்து ஒரு காலத்துக்கு ஒவ்வாத ஒரு மண்ணா தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஜோக்கரா தான் பதிவு செய்யுது. என்னதான் ஹிஸ்டரி, அவனுடைய ஹிஸ்டரி. அப்படி என்ன சார் அவன் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன பண்ணான்னா தலைநகரை டெல்லியில இருந்து எங்க மாத்துறான் அப்படின்னா தேவகிரிக்கு மாத்துறான். எதுக்கு தேவகிரிக்கு மாத்துற தேவையில்லாம அப்படின்னு கேட்டா அது அவன் சொல்ற பதிவு தெரியுமா, இல்ல நம்ம நாடு பெருசா இருக்கு, தேவகிரி சென்ட்ரா இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறான். அந்த தேவகிரிக்கு இன்னொரு பேரும் வைக்கிறான். அந்த தேவகிரியோட பேரு தௌலதாபாத் அப்படின்னு பேரும் சொல்றான். உடனே டெல்லியில இருந்து எல்லா மக்கள் பரிபாலங்கள் எல்லாமே போயிடணும், யாரும் அங்க இருக்கக்கூடாது. மூடவனா இருந்தாலும் சரி, கோயவனா இருந்தாலும் யாவனா இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லை அதான் எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாம் வந்து சேரு. ஒரு ஈக்காக்கா இருக்கக்கூடாது டெல்லியில, எல்லாம் எங்க வந்துடணும், தௌலதாபாத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஆல் சிட்டிசன்ஸ் should shifted to எங்க தௌலதாபாத்துக்கு வந்துடணும்னு சொல்றாரு. அது ஒரு 40 நாள் பயணம் அப்படியே கூட்டு போறாரு, எல்லாத்தையும் தேவகிரிக்கு கொண்டு போறாரு. இந்த சூழ்நிலையில டெல்லியை ஒரு ஆள் பாக்குறாரு, ஒரு மொராக்கா பயணி ஒருத்தர் பாக்குறாரு. அவர் பேர் இபின் பதூத்தா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்னு சொல்லி அவர் வர்ணிக்கிறார். ஒருத்தன் கூட இல்லைங்க, எல்லாம் போயிட்டாங்க, எல்லாமே அங்கிருந்து போயிட்டாங்க, வாரங்கள் தேவகிரி பகுதிக்கு போயிட்டாங்க, ஒரு ஆள் கூட டெல்லியில இல்லைங்க, கைவிடப்பட்ட டெல்லின்னு சொல்லி அவர் வர்ணிக்கிறார் மொராக்கா பயணி இபின் பதூத்தா. அச்சா, இப்ப என்ன சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா தேவகிரிக்கு போன முன்னாடி அவருக்கு மைண்ட்ல ஒன்று தோணுது, டெல்லி ஆபத்துல இருக்குன்னு ஒரு மெசேஜ் அவர் கிடைக்குது. உடனே இல்ல வாங்க நம்ம திருப்பி டெல்லிக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாத்துறாரு, தேவகிரியிலிருந்து டெல்லிக்கு என்ன பண்றாரு, தன்னுடைய தலைநகரை 1 செகண்ட் சேஞ்ச் பண்றாரு. இப்படி மக்களை இங்கேயும் அங்கேயும் அலக்கலைக்கிறாரு, எல்லாம் திருப்பி டெல்லிக்கே வாங்கலாம்னு சொல்லி வராங்க. இந்த அலக்கலைப்புல நிறைய மக்கள் இறந்து போறாங்க, நோய்வாய்ப்பட்டு, பசி, பட்டினி, இந்த மாதிரி மன உளைச்சல், இந்த மாதிரி உடல் வலி, இந்த மாதிரி வயதானவர்கள், மூத்தோர்கள், முதியவர்கள் எல்லாமே என்ன செய்றாங்க, இறந்து போயிடுறாங்க. பல லட்சக்கணக்கான கணிசமான மக்கள் என்ன செஞ்சுறாங்க, இது இறந்துடுறாங்க. ஓகேவா, ஸோ இது அவர் செய்த முதல் தப்பு, தலைநகர் மாற்றம். உடனே இது வந்து இந்த தலைநகர் மாற்றத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு பெரிய பொருளாதார செலவை ஈடுகட்ட தலைவன் அடுத்து ஒரு வேலை பண்றாரு. என்ன அப்படின்னா தோவாப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி, தோவாப் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு, அது 2 நதிக்கரையில் இருக்கும், கங்கை நதிக்கரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வளமான பகுதி. அந்த வளமான பகுதியில் நிறைய விளைச்சல் இருக்கும். அதனால தோவாப்பூல உள்ள அந்த விவசாயிகளுக்கு ஒரு வரியை விதிக்கிறாரு. அந்த வரியோட பேர் என்ன அப்படின்னா தோவாப் டாக்ஸ் அப்படின்னு பேரு. அந்த தோவாப் டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா விவசாயிகள் மீது விதிக்கப்பட்ட வரி. மக்கள் பாக்குறானுங்க,
ஐயோ, நமக்கு விளைச்சல்ல முக்கவாசியை வந்து வரியா கேட்கிறான், நம்ம எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா விவசாயியும் என்ன பண்றாங்க, விவசாயத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. உடனே தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி விவசாயிகளை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு நான் லோன் தரேன், நீங்க வரி தரவேணா, நான் லோன் தரேன்னு சொல்லிட்டு ஒரு லோன் கொடுக்குறாரு. அந்த லோனோட பேர் என்ன அப்படின்னா, லோன் கொடுக்குறாரு இல்லையா, தக்காவின்னு சொல்லிட்டு ஒரு லோனை கொடுக்குறாரு. இந்த அக்ரிகல்ச்சர் லோன் எடுத்துக்க, விவசாய லோன் தக்காவி லோன் எடுத்துக்கன்னு சொல்லி லோன் கொடுக்குறாரு. அந்த லோனை மானிட்டர் பண்றதுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு துறையை நிறுவுறாரு. அந்த துறைக்கு பேரு வந்து திவானி கோகின்னு சொல்லிட்டு அந்த 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 துறையோட பேரு. அப்ப லோன், அந்த எஜுகேஷன் லோனுக்கு பேர் என்னது, சாரி எஜுகேஷன் சொல்றேன், அக்ரிகல்ச்சரல் லோனுக்கு பேர் என்னது, தக்காவி. அது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ற துறைக்கு பேர் என்னது, திவானி கோகி. ரைட். ஸோ திவானி கோகி என்ற துறையையும் தக்காவி என்ற அக்ரிகல்ச்சரல் லோனையும் என்ன செய்யறாரு, அவர் என்ன பண்றாருன்னா ஏற்படுத்துறாரு. ஓகேவா. இந்த மாதிரி வந்து இரண்டாவது தோவாப் டாக்ஸும் ஃபெயில் ஆகுது. இரண்டாவது அவருடைய திட்டமான தோவாப் வரி விதிப்பும் எதை சந்திக்குது, தோல்வியை சந்திக்குது. அடுத்த தலைவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காலத்துல பக்கத்து சைனாவில் ஒரு குப்லாய் கான் ஒரு மன்னன் இருக்காரு. அந்த குப்லாய் கான்ங்கிற மன்னன் என்ன பண்றான் தெரியுமா, டோக்கன் கரன்சி ரிலீஸ் பண்றான். அது என்ன டோக்கன் கரன்சி, அதாவது பேப்பரா நான் வந்து பேப்பர்ல நான் சைன் பண்ணி கொடுத்தேன்னா அதான் வந்து அதாங்க வந்து ரூபாய், அதான் பணம், அதான் வந்து நீங்க வந்து அதுதான் நீங்க வந்து பணங்கள் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேப்பர் கரன்சியை டோக்கன் கரன்சியை வெளியிடுறான் யாரு, குப்லாய் கான். இது நம்மால் காதுக்கு எப்படியோ வந்துடுது, யாருக்கு, முகமது பின் துக்ளக்கு காதுக்கு வந்துடுது. உடனே நம்மால் என்ன பிளான் பண்றான், அந்த மாதிரி டோக்கன் கரன்சி வெளியிட்டா கூட பரவாயில்ல, நம்மால் இனிமேல் வெள்ளி நாணயங்கள் கிடையாது, இனிமேல் எல்லாமே செப்பு நாணயங்களா வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பு நாணயங்கள் வெளியிடுறான். அப்படின்னா இப்போ பேப்பர்ல, இப்போ நம்ம ஒரு பேப்பர் 500 தாள் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 500 தாள்ல எந்த வேல்யூவும் கிடையாது. பட் நம்முடைய பிரசிடென்ட் அதில் சைன் பண்ணி திஸ் இஸ் 500 rupees சொல்றதுனால அது 500 rupees இருக்கு, திஸ் இஸ் 2000 rupees சொன்னா 2000 rupees அது இருக்கு இல்லையா, 100 rupees 100 rupees இருக்கு. பட் அந்த பேப்பருக்கு ஏதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கானா இல்ல. இப்போ வெள்ளி நாணயம்னா வெள்ளி அதுக்குள்ள இருக்கு, it has its own intrinsic value. But in the case of paper, there is no intrinsic value, but there is a value because of our authority sign is there. Okay, wow. This is called token currency. The token currency க்கு பதிலா நம்மால் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்மால் வெள்ளி நாணயத்துக்கு பதிலாக செப்பு நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காப்புல, அது டோக்கன் கரன்சி மாதிரி வெளியிட்டிருக்காப்புல. அந்த வெள்ளி நாணயத்தை அரசாங்கம் தான் அச்சடிக்கணும், சரி, அந்த செப்பு நாணயத்தை அரசாங்கம் தான் அச்சடிக்கணும். மாறாக என்ன பண்ணிட்டானுங்க, டெல்லியில் உள்ள எல்லா பொறுப்பாளரும் இந்த நம்ம கள்ள நோட்டு அடிக்கிற மாதிரி எல்லாமே கள்ளத்தனமாக என்ன பண்றாங்க அப்படின்னா செப்பு காயின் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்க பார்த்தாலும் செப்பு காயின் எங்க பார்த்தாலும் கிடைக்குது. ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருது, நம்ம ஆளுக்கு தெரிய வருது. உடனே அப்பா நீங்க போதும் செப்பு காயின் யூஸ் பண்ணது போதும், நீங்க செப்பு காயின்லாம் எடுத்துருவாங்க, நான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன தரேன், வெள்ளி காயின் தரேன்னு சொல்லுவோம். எல்லாமே எடுத்து ஓடுறானுங்க, செப்பு காயின் எடுத்து ஓடுறானுங்க. பூரா பார்த்தா டெல்லியே செப்பு காயினோட குவியலா இருக்கு. அப்ப இதை என்னன்னு வர்ணிக்கிறாங்க தெரியுமா, இதை ஒருத்தர் பாக்குறாரு, பராணின்னு சொல்லிட்டு ஒரு 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 வரலாற்றாளர் பாக்குறாரு. பார்த்துட்டு அங்க பார்த்தா டெல்லியில செப்பு காயினுடைய குவியலா கிடக்குது, ஒரு குவியல் மாதிரி இருக்கு, எங்க பார்த்தாலும் செப்பு காயினா கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நம்முடைய மூணாவது டோக்கன் கரன்சியும் என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அவர் அப்படி என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே லைட்டா ஈரான் பக்கத்துல அந்த ஒரு குன்றுகள் இருக்கு இல்லையா, கூண்டும் குன்றுகள், இந்த மாதிரி சில 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 குன்றுகள் நோக்கி, அந்த குன்று பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த அது இந்த ஈரான் ஈராக் ஒட்டியுள்ள பகுதியை நோக்கி படையெடுக்க போயிடுவார் நம்ம தலைவர். யாரு, முகமது பின் துக்ளக் படையெடுக்க போறாரு. இங்க ஒரு பெரிய கிளர்ச்சி, பயங்கரமான கிளர்ச்சி வெடிக்குது. ஓகேவா, வெடிச்ச பின்னாடி ஒரு பெரிய கிளர்ச்சி வெடிக்குது. சுல்தானியம் வந்து சுருங்குது. சுல்தானியம் எப்படி சுருங்குது அப்படின்னா, அப்படியே வந்து டெல்லி மட்டும்தான் இருக்கு, மற்றெல்லாம் அப்படியே சுருங்குது. ரைட்டா. இந்த சுச்சுவேஷன்ல நாடு திரும்பிய நம்முடைய முகமது பின் துக்ளக் சூனா கான் நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய மரணத்தை சந்திக்கிறாரு. மரணத்தை சந்திக்கிற அந்த முகமது பின் துக்ளக் மரணத்தை சந்திச்ச பின்னாடி அந்த பராணின்னு சொல்லிட்டு ஒரு ஆள், நம்மால் பராணின்னு சொல்லிட்டு அந்த நம்ம வரலாற்றாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முரண்பாடுகளின் மொத்த உருவம் அந்த ஆளு, எது செஞ்சாலும் ஏட்டிக்கு தான். ஓகேவா, எது செஞ்சாலும் ஃபெயில் தான். முரண்பாடுகளின் மொத்த உருவம் சொல்லி யார் சொன்னார்னா பராணி. கைவிடப்பட்ட டெல்லி யார் சொன்னான்னா பிபின் பதுத்தா. அது மாதிரி
பதவனின்னு ஒரு வரலாற்றாளர் இருந்திருக்காரு இந்தியாவில். அவர் என்ன சொல்லியா தெரியுமா? இவர் இறந்த பிறகு மக்களிடமிருந்து மன்னன் விடுதலை பெற்றான், மன்னரிடமிருந்து மக்களும் விடுதலை பெற்றனர். சுல்தானிடமிருந்து மக்களும், மக்களிடமிருந்து சுல்தானும் விடுதலை பெற்றார்கள்னு சொல்லிட்டு யார் சொல்றா? இவருடைய இறப்ப பதௌனின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்றறிஞர் சொல்றாரு. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்கப்பா மக்கள், ரொம்ப படாத பாடுபடுத்தி விட்டாப்புல. இங்கேருந்து டெல்லியிலேருந்து தேவைக்கு மாத்திராப்புல, தேவையிலேருந்து தௌலதாபாத்துக்கு மாத்திராப்புல, அங்கிருந்து திருப்பி இங்கே வர சொல்றாப்புல, திடீர்னு பேப்பர் கரன்சியை வெளியிடுறாப்புல, திடீர்னு தோப் டாக்ஸ் லெவி பண்றாப்புல. இந்த எல்லா குளறுபடி விஷயங்களையும் செஞ்சனால தான் இவரை முரண்பாடுகளின் மொத்த உருவம் என யார் சொல்றா? பரானி சொல்றாரு. பதௌனி என்ன சொல்றாரு? இவரை மக்கள், சுல்தானிடமிருந்து மக்களும், மக்களிடமிருந்து சுல்தானும் விடுதலை பெற்றன்னு சொல்றாரு. இபின் பதுத்தா இவரை பத்தி என்ன சொல்றாரு? கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து ரெண்டு அறிஞர்கள் ஆதரிச்சிருக்காரு. அதான் முக்கியமான விஷயம். யாரு? இபின் பதுத்தாவையும் பரானி என்ற இரண்டு பயணிகளை வந்து ஆதரித்த பெருமை இவரை சாரும். யாரு? நம்முடைய முகமது பின் துக்ளக்கை சாரும். ரைட். ஸோ அதான் அவர் செஞ்ச முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ரைட். அடுத்த முகமது பின் துக்ளக்கு அப்புறம்